திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு 2 பேர் தான் களம் அமைத்து அரசியல் விளையாட்டு இல்லை அரசியலில் ஈடுபட்டார்கள். ஒரு பக்கம் அண்ணாமலை, அப்போ பாஜக மாநில தலைவராக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான். மாற்றம் என்று ஒன்று இருந்தால் அதற்கான களம் இருவராலும் அமைக்கப்பட்டது. இவர்களும் சேர்ந்து அமைக்கலை, தனித்தனியாக அமைத்தார்கள். ஆனால் இவர்கள் அமைத்த களம்தான். எப்படி இருந்தாலும் அண்ணாமலை என்பவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அவருக்கு பின்னால் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம், ஒரு விவரமானவர். எப்படி சீமானை விவரம் தெரிந்தவர், நைக்க நீட்னா எந்த கேள்வி கேட்டாலும் பேச தெரிந்தவர், பதில் சொல்ல தெரிந்தவர் சொல்கிறோமோ, அது அண்ணாமலைக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு தேவை. சீமான், அண்ணாமலை, டிடிவி தினகரன், ஒரு கால் வேல்முருகன் கூட சேரலாம், நம்ம தெரியல. பாமக அன்புமணி சேரலாம். ஸோ அந்த வகையில் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் இது ஒரு பலமான கூட்டணியாக அமையும். அப்போது இப்போ நான் களத்துக்கு வருவோம். இந்த கருத்தியல் ரீதியான களம் அப்படிங்கிறது விஜய்க்கு நிச்சயமாக இல்லை. அவருக்கு என்ன கருத்து இருக்குன்னே நமக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் ஒரு மாற்றம், ஐயா நம்ம ஏமாந்துட்டுமே, இது இல்லை நம்ம எதிர்பார்த்த மாற்றம்னு வரும்பொழுது அங்கே ஆல்டர்னேட்டிவாக கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அண்ணாமலை, ஒன்று மாநில தலைவர் பாஜகவாக மீண்டும் வரலாம், அல்லது ஒரு தனி இயக்கமோ கட்சியோ வரலாம். சீமான் ஏற்கனவே அந்த களத்தில் இருக்கிறார். பாமக, டிடிவி போன்றவர்கள் இந்த கூட்டணியில் இணையலாம். அப்போது பலம் வாய்ந்த கட்சிகள் வரும்போது இன்னைக்கு ஆட்சி பலத்தில் இருப்பதால் விஜயை நீங்கள் 1ஆம் நம்பரில் வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ 2ஆம் நம்பருக்கு திமுகவோ அதிமுக வருவதை விட நான் சொல்லும் இந்த புதிய கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள நிலை. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குகிறார் அப்படின்னக்கூடிய செய்திகள் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி அறிவிப்பார் இல்லை நாளை அறிவிப்பார்னக்கூடியது இறுதி முடிவாக இருக்குது. இந்த தருவாயில் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கூட்டணி, சீமான், அண்ணாமலை, அன்புமணி இவர்கள் சார்ந்த ஒரு கூட்டணி உருவாகுமோ அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ சமூக வலைதளங்களில் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தியின் பின்னணி என்ன சார்? இது வாய்ப்பு இருக்கா? முதல்ல அண்ணாமலை அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் நினைக்கிறேன். அவருக்கு நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். அவர் முந்தானத்து அவர் பாஜக தேசிய தலைவர் நவீன் அவர்களை பார்த்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார் என்று பல ஆங்கில சேனல்கள் உட்பட பல செய்திகள் வெளியாயின. அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களையும் சந்தித்தார். இந்த சந்தித்ததுடைய விளைவுகள் என்ன, இறுதியான முடிவு அப்படிங்கிறது இன்னும் 2 பக்கத்துலேருந்தும் வெளியில் வரல. 2 விதமாக பேசுகிறாங்க. உடனடியாக நயினார் நாகேந்திரன் அவர்களை நேற்று காலையில் டெல்லி வர சொன்னாங்க. நேற்று இரவு எனக்கு கிடைத்த ஒரு தகவல், அது இன்னும் உறுதிப்படுத்த முடியாத, உறுதிப்படாத தகவல். நயினார் நாகேந்திரனை மாநில தலைவர் பகுதியிலிருந்து எடுத்துட்டு எல்முருகன் இருந்தார் போல் அவரை மத்திய இணையமைச்சராக பதவி கொடுக்குறதாகவும் நயினார் நாகேந்திரனுக்கு அப்படி கொடுத்துட்டா அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல ராஜ்யசபா எம்பி கொடுப்பாங்க. அது ஒன்றும் இப்போது ஏதாவது அமைச்சராக 6 மாதத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல எம்பி ஆகும். லோக்சபாவில் நின்று ஆகலாம், அதுக்கு வாய்ப்பு கம்மி. ராஜ்யசபாவில் எங்கே இருந்தாவது, அது அஸ்ஸாம்லேருந்தோ தெலுங்கானாலேருந்தோ ஆந்திராவில் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சௌகரியமான இடத்துலேருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன கேள்வி வருதுன்னா, அப்போது நயினார் நாகேந்திரன் எடுத்துட்டா மாநில தலைவராக யாரை போட போகிறாங்க? ஒரு கால் அண்ணாமலை தனி கட்சி, தனி இயக்கம் ஆரம்பிக்கிறதா இப்போ வந்துச்சு. அதுக்கு பேர் என்னமோ தமிழக மக்கள் கட்சின்றாங்க, டிஎம்கேன்னு வருன்றாங்க. அதுக்கப்புறம் கொடியெல்லாம் போட்டு நடுவில் சிங்கப்படம்லாம் போட்டு வருது. ஆனால் அவரும் ஒரு இயக்கம் தொடங்குவதாக செய்திகள் இப்போ வெளியாகிவிட்டன. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் நம்மளே அரசியல் கட்டணத்துலேயும் மற்ற நிகழ்வுகளையும் நான் பேசின போது நிறைய அண்ணாமலையின் தொண்டர்கள் நம்மளை ரொம்ப காய்ச்சின்னு காய்ச்சினாங்க. அண்ணாமலை பாஜக விட்டு போக மாட்டார், இறுதி வரை போக மாட்டார், இறுதி மூச்சு வரை போக மாட்டார், இவர் சும்மா ஏதாவது இந்த ஆள் சொல்கிறாரு போகிறாரு நம்மளை திட்டினாங்க. இன்றைக்கி அவங்களாம் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. நான் அண்ணாமலையை எதிர்த்து பேசலை. நம்மளுடைய பணியே, நம்மளுடைய கடமை, நம்மளுடைய தொழிலே செய்திகளை முந்தி தருவது.
இந்த சூழல், இந்த தகவல் நமக்கு கிடைக்கக்கூடிய சில தகவல்கள், அந்த தகவல்களை வைத்து ஆங்கிலத்தில் லாஜிக்கல் ப்ரிசம்ப்ஷன் சொல்லுவாங்க, அறிவார்ந்த யூகம். 100% அது சரியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது காரணம் நம்ம செய்கிற தவறாகவும் இருக்கலாம் கணிப்பில். இல்லை அந்த பக்கம் இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு நினைப்பில் இருப்பாங்க. பிரேமலதா 1.5 மாதம் முன்னால் வந்து தேமுதிகவில் வந்து இது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், திமுக ஆட்சின்னு பேசிட்டு 1.5 மாதம் கழித்து அந்த காலேஜ் பணம் வரணும், வேறு பல காரணங்களுக்காக திடீர்னு இந்த பக்கம் வந்து மாறுவாங்க அப்படின்னு யார் எதிர்பார்ப்பாங்க? அவர்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை வந்து ஒரு தலைவரை நம்மகிட்ட வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டா போவாங்க. நம்ம அன்னன்னைக்கு அவங்க பேசுறது, நடந்து கொள்வது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். நம்ம 8 மாதம் முன்னாலே பேசணும். அவர் தனி கட்சி ஆரம்பிக்கும் எண்ணத்தில் இருக்கிறார், டிசம்பர் 6 கூட ஆரம்பிக்க போகிறாருன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு வாரம் முன்னால் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து PL சந்தோஷ், நட்டா அவர்களை வைத்துக்கொண்டு தேர்தல் வரை அமைதியாக இருங்கள்னு அது கேட்டுக்கொண்டாரா, கட்டளையிட்டாரா, ஏதோ ஒன்று ஆக மொத்தம் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தேர்தல் வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருந்தார். அதுக்குள்ளே அப்போவே சொன்னாங்க அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க, அன்றைக்கே கொடுத்துருவாங்க, இன்றைக்கே கொடுத்துருவாங்கன்னு. நம்ம வந்து இப்போதைக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் அங்கே அபிப்பிராயம் இருக்கிறதா தெரியல நம்ம பேசியிருக்கோம். அப்போவும் நம்மளை கைது ஊற்றுனாங்க. அவர் எப்படிப்பட்டவர்? நம்ம அண்ணாமலையுடைய அவர் நல்லவரா கெட்டவரா நம்ம அந்த ஆராய்ச்சிக்கே போகல. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் இது இப்படி இருக்குது. நயனாரகேதனை கொண்டு அங்கே போட்டாங்க, அண்ணாமலையே அங்கேருந்து நகர்த்திட்டாங்க. அதுக்கு காரணமும் நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம். அது அவருக்கும் அண்ணாமலைக்கும் இவருக்கும் எடப்பாடியாருக்கும் அந்த செட் ஆகலை, கெமிஸ்ட்ரி செட் ஆகலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை வச்சுக்கிட்டு தான் எடப்பாடியை கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்லி தான் அப்போ அந்த 6 பேர் வேலுமணி தலைமையிலான 6 தலைவர்கள் போய் அவர் அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனாலும் அவர் பிடிவாதமாக இருந்துட்டார். அப்போ இவங்களுக்கு வந்து சரி ஏதாவது ஒன்று அவங்க என்ன கணக்கு போட்டாங்க, பணம் 1% அண்ணாமலை தலைமையில் அப்போது பாஜக தனியாக நின்று வாங்கிச்சு. பாஜகவோட கூட்டணி சேர்ந்த கட்சிகள் சேர்த்து 19% வாங்குச்சு. அதிமுக கிட்டத்தட்ட 20% வாங்குச்சுன்னு நினைக்கிறேன் 2024 தேர்தலில். இப்போ ரெண்டையும் ஒன்றா நின்று இருந்தால் ஒரு 35-40% வாங்கியிருப்பாங்கன்றது ஒரு சிம்பிள் கணக்கு. அப்படி வாங்கியிருந்தால் திமுகவால் 39 சீட் வாங்கியிருக்க முடியாது. குறைந்தபட்சம் 20 தொகுதிகளுக்கு மேலே வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி பெற்றிருக்க வாய்ப்பு இருந்தது. அதுக்கு மேலே கூட பெற்றிருக்கலாம். இதை நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ அண்ணாமலையை வந்து வேறு விதமாக ஏதாவது ஒன்று இப்போ அந்த எடப்பாடியை ரீட்டைன் பண்ணணும்னு பண்ணாங்க. அது பல காரணங்கள்னால தமிழ்நாட்டில் உள்ள என்ன சொல்கிறது பர்முடேஷன் காம்பினேஷன் இங்கே உள்ள அந்த பலவிதமான சூழல்களில் அது வித்தியாசமாக போயிடுச்சு. இப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அல்லாது ஒரு திராவிட கட்சிகள் அல்லாது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று பாடுபட்டவர்கள் 2 பேர். ஒன்று பாஜகவில் அப்பொழுது மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை. அன்றைக்கெல்லாம் அண்ணாமலை என்ன பேசினாலும் செய்தி. அவர் ஒரு நாள் அமைதியாக இருந்தால் கூட அது செய்தி. அப்படி ஒரு பீரியடில் உச்சகட்டத்தில் இருந்தார். அவருக்குன்னு ஃபாலோயர்ஸ் அன்றைக்கி இருந்தாங்க, இன்றைக்கும் அதில் பெரும்பகுதி இருக்காங்க. இப்பொழுது வந்து அதே மாதிரி திமுக அதிமுகவை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேறு கதி இல்லை அப்படின்றபோது காங்கிரஸும் பாஜகவும் என்றைக்குமே வந்து தேசிய கட்சிகளாக ஏதோ வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவையாக தான் கருதப்பட்டது. அப்படி தான் இந்த திராவிட ஆட்சிகள் வந்து நம்ப வைத்தார்கள். அது என்ன காரணமோ அது அப்படி தான் நிலைமை இருந்துச்சு. அப்போ அண்ணாமலை தான் இந்த பாஜகவிற்கு ஒரு தமிழ் வடிவம், தமிழ்நாட்டுக்கேற்ற ஒரு வடிவம் கொடுத்தவர் அண்ணாமலை என்று சொல்லலாம். அப்போ வந்தபோது மக்கள் என்ன நினைத்தார்கள், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு 2 பேர் தான் களம் அமைத்து அரசியல் விளையாட்டு இல்லை அரசியலில் ஈடுபட்டார்கள். ஒரு பக்கம் அண்ணாமலை, அப்போ பாஜக மாநில தலைவராக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான். மாற்றம் என்று ஒன்று இருந்தால் அதற்கான களம் இருவராலும் அமைக்கப்பட்டது. இவர்களும் சேர்ந்து அமைக்கலை, தனித்தனியாக அமைத்தார்கள். ஆனால் இவர்கள் அமைத்த களம்தான் அது. ஆனால் இந்த களத்தில் யாருமே எதிர்பாராமல் விஜய் அவர்கள் தாவேக ஆரம்பித்து தொடங்கி சோஷியல் மீடியா ஒரு பக்கமும் அந்த சினிமா மோகம் ஒரு பக்கமும் வச்சுக்கிட்டு அவர் வந்து அதை பயன்படுத்தி உள்ளே வந்துட்டார். ஆக பட்டா இவங்களது பாத்தியதை விஜய் அவர்கள் அனுபவிக்கிறார். பயன்பாடு நம்ம அதை தவறுன்னு சொல்ல, அது ஒரு அரசியல் வியூகம்.
விஜய் வந்தது தவறு, வந்த முறை தவறு, அதான் ஒன்றும் இல்லை. மக்கள் தேர்ந்தெடுத்து தானே வந்திருக்கார். என்ன அவருக்கு 118 120 வந்திருந்ததுனால் இந்த மாதிரி அவரே சொல்கிற மாதிரி அல்லு சில்லுக்கெல்லாம் அவர் பயப்பட வேண்டியதில்லை. அவர் அங்கேருந்த கல்லாப்பட்டி கூட்டணின்னு யாரை சொன்னாரோ, அந்த வாசப்பக்கமாக யார் அறிவாலயம் வாசப்பக்கமாக போனால் ஸ்டாலின் அவங்களெல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டுருவார், அவங்களுக்கு கொள்ளையடிச்ச பணத்தில் கொடுத்து ஷேர் கொடுத்து கூட்டணி சேர்த்து பாருன்னு சொன்னாங்க. அப்படி கொள்ளை பணத்தில் ஷேர் வாங்கிய அப்படின்னு அவர் விஜய் அவர்கள் சொன்ன 4 கட்சியை கூட்டு வந்திருக்கார் தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்காக. அது கல்லாப்பட்டி கூட்டணி இல்லையா? அப்போ இதை தவிர அல்லு சில்லுன்னு அவர் சொல்கிற கட்சி எது? அல்லு சில்லெல்லாம் நீங்கள் தான் கூட்டு வந்துட்டீங்களே. நீங்கள் அதிமுகவை இப்பொழுது பலவீனப்பட்டிருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது இன்னும் மீண்டும் பழைய வளர்ச்சி பெறுமா, எப்பொழுது பெறும் என்பதெல்லாம் கேள்விக்குறி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சீமான் கட்சி 234 இடத்துலையும் நின்னாங்க. நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பலம் இருந்தது. வெற்றி பெற முடியவில்லை என்பது வேறு விஷயம். 234 கேண்டிடேட்டு போடுற அளவுக்கு ஒரு கட்சி வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றாலே அது யாரும் குற்றப்பின்னணியில் படித்தவர்கள், பட்டதாரிகள், இப்படி பல நல்ல விஷயங்கள். அவர்களுடைய வெற்றி, அந்த வெற்றிக்கான பலன் கிடைப்பதற்கு இன்னும் நாளாகலாம். இல்லை, எப்பவுமே குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது ஒரே நாளாக சம்பாதிச்சிருவான். நீங்கள் உழைத்து சம்பாதிக்கிறவனுக்கு பல வருஷங்கள் ஆகும். அப்போ நானும் குறுக்கு வழிக்கு போகிறவும் போகலாம். இல்லை, உழைச்சி தான் சம்பாதிப்பேன்னு பிடிவாதமாக இருக்கணும். உழைச்சி சம்பாதிக்கணும், இப்போ பொறுமையாக தான் இருக்கணும். அப்போது அந்த வகையில் ஒரு பக்கம் சீமான். இந்த மாற்றத்திற்கான களத்தை உருவாக்கியவர்கள் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒன்று அண்ணாமலை, அப்போது பாஜக மாநில தலைவர், இன்னொன்று நாம் தமிழர் கட்சி சீமான். இப்பொழுது அண்ணாமலை இப்போ அவர் பேர் நயினார் நாகேந்திரனுக்கு இணையமைச்சர் கொடுக்குறாங்கன்றது அது அப்படியாங்கிறது இன்றைக்கி நாளைக்கு தெரிஞ்சிடும். அப்படி கொடுத்தாலும் இங்கே மாநில தலைவராக அண்ணாமலையை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இப்போவும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லுமே தவிர அது அவங்க கொடுக்குறாங்களா, இவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரா, அவர்களுடைய மனநிலை என்ன நிலைமையில் இருக்கிறது நமக்கு தெரியாது. இதை மீறி அவர் ஒரு கால் தனி இயக்கம் அமைச்சு அது பின்னால் கட்சியாக மாற்றி வந்தால் கூட என்னை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் மோடி அமித்ஷாவை எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டார், செய்வதற்கு வாய்ப்பில்லை. அவர்களால் கொண்டு வரப்பட்டு வளர்க்கப்பட்ட பிறகு அவர்களை எதிர்த்து அரசியல், அப்படி அண்ணாமலையோட கேரக்டரை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இல்லை. அவருடைய எதிரிகள் என்று அரசியல் ரீதியாகன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று திமுக ஏற்கனவே உள்ள மாதிரி, இன்னொன்று தாவேகா இப்போ வந்திருக்குது. ஏற்கனவே விமர்சனங்கள்லாம் தொடங்கி விட்டார் அவர். அந்த வகையில் பார்க்க போனால் தாவேகா தொடர்ந்து பல தவறுகளை செய்து வருது, அனுபவமின்மை காரணமாகவும் ஆர்வ கோளாறு காரணமாகவும். அப்போது அவருக்கு இன்னும் காலம் ஈஸியாக போகும். இது அண்ணாமலைக்கு மட்டும் நான் சொல்லலை, சீமானுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். எதிராளிகளின் தவறுகளில் தானே பலவீனங்கள் தானே அங்கே நமக்கு பலவீனம், நமக்கு பலம். அரசியலில் நமக்கு பலம் என்பது முக்கியமாக இப்போ ராகுல் காந்தியின் பலவீனம் தான் மோடியின் மிகப்பெரிய பலம். அதனால தான் தைரியமாக ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் மோடி தான் ஆட்சியில் இருப்பார், இல்லை பாஜக தான் ஆட்சியில் இருக்கும்னு தைரியமாக பேசுகிறவங்க எதனால் பேசுகிறாங்க? ராகுல் காந்தியின் குறைபாடுகள், பலவீனங்கள். ராகுல் காந்தினா அதை ஒட்டி காங்கிரஸ் அப்படி இருக்கு. அது அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள், இருக்கிறதுலே யாருக்கு லக்குன்னா விஜய்க்கு வர லக்கை விட காங்கிரஸுக்கு தான் அதிக லக்கு. திமுக பக்கம் நின்று 27ல் 5 தான் ஜெயித்தாங்க. அப்புறம் அங்கேயே அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு முன்னால் இந்த கூட்டணி தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு ராஜ்யசபா சீட்டு திமுக சைட்லேருந்து வாங்கிட்டாங்க, இந்த கிறிஸ்டோபர் திலக்குக்காக. இப்போ தேர்தல் முடிஞ்சு இந்த பக்கம் வந்துட்டு இப்போது அந்த காங்கிரஸுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட்டது. அநேகமாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் அந்த தாவேகா உடன் காங்கிரஸுக்கான உறவுக்காக அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் என்ற முறையில் பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுப்பதாக பேசப்படுகிறது. மொத்தம் தேர்தலுக்கு முன்னால் அந்த பக்கம் நின்று ஒரு ராஜ்யசபா, தேர்தலுக்கு அப்புறம் இந்த பக்கம் நின்று ஒரு ராஜ்யசபா இருப்பதிலேயே சாதுரியமாக பச்சோந்திகளுக்கான காலம் இது. ஏன்னா அதே தானே, இந்த 4 பேர் திமுகவோட கூட்டணி சேர்ந்துட்டு இப்போ 4 பேர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். திமுகவை திட்டுறதுல யார் அதிகமாக திட்டுறாங்கன்னா எடப்பாடி கூட கொஞ்சம் அமைதியாக இருக்கார்.
அமைதியாக இருக்காருன்னா அவருக்குள்ள பிரச்சனைகள்ல அவர் அமைதியாக இருக்கார். திமுகவை அதிகமாக யார் திட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா விசிகா தான். பெரம்பலூரில் குன்னத்தில் அடிச்சுக்கிட்டாங்க, பல இடங்களில் வந்து திமுகவை எதிர்த்து பேசுகிறாங்க. அடா நம்ம வைகோ, எழுச்சி தலைவர் பெருந்தலைவர் வைகோ, அவர் திடீர்னு துரதிருஷ்டவசமாக நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இணைந்து விட்டோம், அப்பொழுதே திமுகவில் இணைந்திருந்தால் நாங்களும் வந்து ஆதரவு தெரிவித்திருப்போம், அப்படி பேச ஆரம்பித்தார். இப்போ அடுத்தது அநேகமாக வைகோ கட்சியில் இருக்கிற 2 பேரும் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இடைத்தேர்தலை சந்தித்து தாவேகால ஏதாவது போனால் எதிர்காலம் இருக்குமா அப்படின்னு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. துரை வைகோ கூட திருச்சி விமான நிலையத்தில் போய் முதல்வர் விஜய் வந்து சால்வையிட்டு வரவேற்றிருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இது வந்து ஒன்றும் இல்லைங்க, எங்கே காற்று வீசுகிறதோ அந்த காற்றுள்ள போதே துட்டுட்டுங்கிற மாதிரி அங்கே எங்கே போய் ஒட்டுறதுன்றது. ஸோ இப்போ அல்லு சில்லு அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சி மாநாட்டில் பேசினார். அந்த அல்லு சில்லு கட்சிகளை வைத்து கொண்டு தான் இவர் ஆட்சியே நடத்துகிறார். எது அல்லு சில்லு என்பதை அவரவர்கள் அடையாளப்படுத்தலாம். கல்லாப்பெட்டின்னு சொன்னதெல்லாம் உங்கள் கூட தான் இருக்குது, நீங்கள் இப்போ அல்லு சில்லுன்னு சொல்லுதெல்லாமும் உங்கள் கூட தான் இருக்குது. இதுக்கப்புறம் வேறு ஏது அல்லு சில்லு, இதுதான் ஒரு சூழ்நிலை. அது கூட எனக்கு வருத்தம் என்னென்னா, முதல்வர் விஜய் இன்னும் நடிகர் விஜயாகவே இருக்கிறார், அந்த மாஸ் ஹீரோ விஜய், அந்த பஞ்ச் டைலாக் விஜயாகவே இருக்கிறார். பேசும்போது அல்லு சில்லுன்னு பேசுனது ஒன்று, இன்னொன்று வந்து ஏதோ திமுகவை பற்றி சொல்லும்போது வாயில் வந்துட போகுது. இந்த வார்த்தைகள் வந்து மீடியாவில் இருக்கிற நம்மளே யோசனை பண்ணி பேசுவோம். நேயர்கள் வந்து அதை வந்து கொச்சையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கென்று ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறது. நான் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு அதிகமாக பேசுனா கமெண்ட் பாக்ஸில் 4 பேர் எழுதுறான், திருசக்தியாருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தேவையா? நான் கமெண்ட் பாக்ஸை படித்து ஓ நம்ம கொஞ்சம் அந்த ஃப்ளோவில் பேசும்போது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா விட்டோமா, இப்படி ஒரு மீடியா மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஊடகவியலாளருங்கிற முறையில் நம்மளே நினைக்கும் போது ஒரு முதல்வர் பதவியில் இருக்கிறவர் என் வாயில் வந்துட போகுதுன்னா என்ன அர்த்தம்? அது போன்ற வார்த்தைகள் வந்து நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது பேசலாம், வீட்டுக்குள்ளே பேசலாம், ஒரு பப்ளிக் மேடையில் நின்று பேசக்கூடாது. இப்போவும் திரும்பவும் தாவேகா வர்சஸ் திமுக, தாவேகா வர்சஸ் திமுக. அதான் தான் திமுக தோற்று போச்சு, அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க, நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இப்போ இனிமேல் ஆட்சியில் என்ன பண்ண போகிறீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்கள். நான் 2500 கொடுக்குறேன், நீங்களா 1000 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க, சொல்லுங்கள் 1000 ரூபா தான் கொடுத்துருக்கோம், இன்னொரு 1500 நாங்கள் கொடுக்குறதா தான் இருக்கோம், ஆனால் நிதி நிலைமை இப்படி இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம், வருமானத்தை பெருக்க போகிறோம், செலவினங்களை கட்டுப்படுத்த போகிறோம், லஞ்ச ஊழலை கட்டுப்படுத்தி நாங்கள் வந்து சொல்லுங்கள், கட்டுப்படுத்த முடியுதோ முடியலையோ சொல்லலாம், வாய் வார்த்தையாவது சொல்லி நாங்கள் அதெல்லாம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நாங்கள் அதை ஒரு வாக்குறுதியாக நிறைவேற்றுவோம், எங்களை நம்புங்கள். பாசிட்டிவ் இமேஜ் வருமா வராதா? என் வாயில் வந்துட போகுது. இது என்ன இமேஜு? உங்களுடைய தொண்டர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிப்பார்கள், தலைவர் எப்படி பேச பற்றினா விட்டா வந்து கீச்சிருவார் எங்கள் தலைவர் தெரியுமில்ல. அது வந்து நெடுங்காலத்துக்கு உங்களுக்கு வந்து அரசியல் பயணத்துக்கு உதவாது. இந்த மாதிரி வந்து குறுகிய காலத்தில் வந்து சிரஞ்சீவி நடிகர் வந்தார், எத்தனையோ பேர் உதாரணங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் போனவர்கள்லாம் இருக்காங்க. பிரசாந்த் கிஷோரை எடுத்துங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உள்ளது வந்து நடிகர்னா இதே தான் சிரஞ்சீவி நடிகர். அப்போது அந்த காலத்தில் சிரஞ்சீவி என்ன மக்கள் பிரஜா பார்ட்டின்னு வச்சுருந்தார், அதுலேயே 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் கூடுவாங்க. இன்றைக்கி 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேருங்கிறது விட அன்றைக்கி ஒரு 15 வருஷம் முன்னால் 3 லட்சம் பேருங்கிறது பெரிய கூட்டம். அப்படிப்பட்டவர் கடைசியில் எங்கே இருக்காருன்னே தெரியல அரசியலில். இப்போ நம்மளே யோசனை பண்ணால் ஏங்க சிரஞ்சீவி இருக்காரான்னும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இடம் தெரியாமல் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பாட்டில் இருக்கார், அரசியலிருந்து ஒதுங்கி. அது மாதிரி எத்தனையோ திரிணாமுல் காங்கிரஸ் பாருங்கள், சொர்ணாக்கான்ற மாதிரி கரெக்டாக உண்மையான சொர்ணாக்காவாக இருந்து அப்படியே அவங்கள கண்டா நடுங்கிற மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு மேற்கு வங்காளத்தில் ஒரு அராஜக ஆட்சி தான் நடத்துனாங்க. இன்றைக்கி அவங்க கட்சியில் 58 பேர் சேர்ந்து இவங்க யாரை வந்து கட்சியிலேருந்து நிதேந்திரான்னு ஒருத்தர் நீக்கினாரோ அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போது இவங்க சொன்ன ஆள் வந்து இல்லை, இப்போ உண்மையான அந்த சிவசேனாவில் ஆன மாதிரி உண்மையான திரிணாமுல் காங்கிரஸுங்கிறது இந்த 58 பேர், அதாவது மம்தா பானர்ஜியை எதிர்த்து கட்சிக்குள்ளே இருக்கிறவன். இப்போ என்ன ஆகும்?
இவங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னு வைங்க, ராஜ்யசபாவில், லோக்சபாவில், அங்கங்கே சட்டமன்றத்தில் தாண்டி ராஜ்யசபாலேயும் அவங்க இருக்காங்க, இதுலேயும் இருப்பாங்க, லோக்சபாலேயும் மேபி எம்பியாக இருந்திருப்பாங்க, டிஎம்சியில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பாஜக பக்கம் போயிட்டாங்கன்னு வைங்க, பாஜக 3/2 பெரும்பான்மை ராஜ்யசபாவிலையும் வந்துடும். ஒரு 2 மாதத்திற்கு முன்னால் இதை யாராவது, மம்தா உட்பட யாராவது எதிர்பார்த்திருப்பார்களா? மம்தா வந்து நேர இடி வந்து இந்த ஐபேக்கு அவங்க பண செலவை செய்கிறார்கள் என்று இடி அவங்களுடைய ஆஃபீஸில் ரெய்டு பண்ணும்போது சிஎம் மம்தா வந்து போலீஸ்காரங்களோட உள்ளே போய் டமால்னு கதவை திறந்துட்டு போய் அங்கே இருந்த ஆவணங்கள், லேப்டாப்பு, அது இதெல்லாம் பிடுங்கிட்டு சீஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடுச்சு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் இதை வந்து கண்டனம் பண்ணிச்சு. ஒரு சிஎம் வந்து இப்படி ஒரு ரவுடி மாதிரி நடந்து கொள்வதான். எப்போது? 2 மாதத்துக்கு முன்னால். இன்றைக்கி மம்தா கதி என்ன? மம்தா சொன்னால் எந்த எம்எல்ஏவும் கேட்க மாட்டேங்கிறான். மம்தா ஃபோன் அடித்தா அவங்க கட்சி எம்எல்ஏவே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ அரசியலில் இந்த ஏற்றம் தாழ்வு என்பதற்கு வந்து ஏதோ ரொம்ப காலம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரே மாதத்தில் கூட வந்து அப்படியே வந்து இந்த சீசா மாதிரி, இந்த சீசா இப்படி மாறி மாறி வரா மாதிரி வரலாம். நம்ம விஜய் அவர்கள் வந்து முதல்வராக வந்து திருச்சியில் பேசினது பாசிட்டிவாக பேசியிருக்கலாம், மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு பேசலாம். திருப்பி அதான் திமுக தான் தோற்று போய் இருக்காங்க. இதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வரும்போது தானே, அதுவும் இடைத்தேர்தலில் நாங்கள் நிற்கலன்னு சொல்லிட்டாங்க திமுக. இந்த 4-5 இடைத்தேர்தல் வருது இல்லை, இப்போது ரிசைன் பண்ண 4-5 பேர், இவர் திருச்சி கிழக்கு உட்பட 5 இந்த 5ல் வந்து நாங்கள் நிற்கலைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் திமுக நீங்கள் வந்து அதே அடிச்சிட்டு இருக்கீங்க? அவங்க அதுக்கப்புறம் மீண்டும் வரட்டும், எதிர்க்கும் போது எதிர்க்கட்டும். விமர்சனம் பண்ணால் நீங்கள் பதில் விமர்சனம் பண்ணுங்கள். நீங்களும் தான் ஐடி வச்சுருக்கீங்க, சோஷியல் மீடியா. அப்போது இப்போ நான் அந்த களத்துக்கு வருவோம். இந்த கருத்தியல் ரீதியான களம் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு நிச்சயமாக இல்லை. அவருக்கு என்ன கருத்து இருக்குன்னே நமக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவருக்கே தெரியாது. தெரிஞ்சால் சொல்ல மாட்டாரா? வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாரு. அதாவது வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாரு. அவர் டயலாக் பேசியே ஓட்டிடலான்னு தானே இருக்கார் அவர். கொஞ்சம் பேச பார்க்குறாங்க. ஆமாம், ஏன் திமுக என்ன கருத்து சொல்லுதோ அதே கருத்து சொல்கிறாரு, ஆனால் திமுக ஒழிகன்றாரு. அது தவிர வேறு ஒன்றும் மாற்றி சொல்லலை அவர். அந்த வகையில் இந்த டயலாகே தான் பேசிகிட்டு இருக்க போகிறாரு. அதுவும் வந்து அது தாவேகா மேடையில் வந்து தைரியமாக பேசுகிறாரு. தாவேகா மேடையில் பேசும்போது அவர் வந்து அந்நியனாக இருக்கார். சட்டமன்றத்தில் பேசும்போது அம்பி ஆயிடுறாரு அவர். சரி, ஆனால் நான் எங்கே ரெமோவாக இருக்காருன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை, ரெமோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு இடங்களில் வந்து ரெமோவாக இருக்கார். எந்த வேறு இடங்கள்ங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க, நான் சொல்ல வேண்டாம், அனாவசிய வம்பு வரும். அங்கே ரெமோவாக இருக்கார். ஸோ ஆக மொத்தம் அந்நியன், அம்பி, ரெமோ எல்லாமே அவர் தான். இப்படி நீங்கள் தாவேக்கா இதில் பேசுகிறது ஏன் பத்திரிகையாளர்கிட்ட பேசுங்க, பப்ளிக் மீட்டிங்கில் பேசுங்க. அங்கே மட்டும் நிழல் முதல்வர் இல்லை முதல் போட்ட அமைச்சர், முதலமைச்சர், முதல் போட்ட அமைச்சர்னு இப்போ தான் எல்லா இடத்தையும் சொல்கிறாங்களே, முதல் போட்ட அமைச்சரை பேச விட்டுட்டு ஏன் வந்து அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து உள்ள விஷயம். இதில் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இந்த 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 இவர்கள் செய்யும் தவறுகள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் யாருக்கு இது பயன்படும்? அடுத்த ஒரு 6 மாதத்தில் இந்த தாவேகா ஆட்சியினுடைய குறைபாடுகள், அதாவது எந்த ஆட்சியிலையுமே குறைபாடுகள் இல்லாத ஆட்சி இருக்க முடியாது. புதிதாக வந்தது அனுபவமின்மை, இந்த வெறும் டயலாக் பேசி நம்ம ஆட்சியை நிறைவேற்றலாம் நினைக்கிறது. கஜானா காலியாக இருக்கும்போது நீங்கள் என்ன தான் பேசினாலும் அங்கே வேலை செஞ்சால் தான் ஏதாவது நடக்கும் பணி. அப்படி இல்லைன்னா இப்போ விவசாயிகள் ஆல்ரெடி போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. 2.5 ஏக்கர் வரைக்கும் தான் 50,000 கொடுத்துருக்கீங்க. பாமக அன்புமணி கூட பேசியிருக்காரு. மகாராஷ்டிராவில் வந்து 2 லட்சம் கோடி வரைக்கும், 2 லட்சம் ரூபா வரைக்கும் பயிர் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் 50,000, அதுவும் 2.5 ஏக்கரை ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க 39,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கீங்கன்னு அதெல்லாம் ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அப்போ விவசாயிகளே வந்து போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. மறுபடியும் எப்போ? 1 மாதத்துக்குள்ள. ஒவ்வொரு இப்போ செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், திமுக பீரியடில் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாலோ நம்ம அதெல்லாம் விமர்சனம் பண்ணுமோ, அவங்க எல்லாரும் வரிசையாக இப்போ ரோடுக்கு வருவாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எதையுமே உங்களால் நிறைவேற்றவே முடியாது, இல்லை முழுமையாக நிறைவேற்ற முடியாதுங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வெளுத்து சாயம் வெளுக்க ஆரம்பித்து விடும். நீங்கள் ஊழலே இல்லைன்னு சொல்லும்போது, ஒரு தூத்துக்குடியிலே எங்கேயோ ஒரு தாவேகா நிர்வாகி
அவரே 72 லட்ச ரூபா நில மோசடி பண்ணியிருக்காரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகா பெண் நிர்வாகி 9 லட்ச ரூபா மோசடி. அப்போது திமுகவில் ஒரு காலத்தில் பேசுகிறோம், திமுகவில் பார்லரில் போனால் ஓசியில் கேட்குறான், அப்புறம் அங்கே போனால் வேறு எங்கேயோ போயிட்டு ஓசியில் அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வனவாசம் காலத்திலிருந்தே அவங்களுக்கு அதான் பழக்கம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வனவாசம்னு கண்ணதாசன் ஒரு புக்கு எழுதினார், அதெல்லாம் படிச்சிருப்பீங்க உங்கள் தலைமுறையில். நான் படிக்கல, இல்லை படிக்கணும் நீங்களாம், அப்போ தான் உங்களுடைய அரசியல் அறிவு வளரும். அதை படிச்சா படிங்க. ஆமாம், எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. எது என்ன வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா வரலாற்றின் வந்து வெள்ளை பக்கங்களையும் படிக்கணும், கருப்பு பக்கங்களையும் படிக்கணும். அது மாதிரி படிக்கும்போது படித்தாதான் தெரியும். அதனால் வந்து அவங்க வந்து வித்தியாசமாக இல்லை. அன்றைக்கி ஒரு டைப்பில் இருந்தாங்கன்னா அதே டைப்பில் கொஞ்சம் டெக்னாலஜியோடு ஆட் பண்ணியிருக்காங்க. பார்லரில் போகிறது, பஜ்ஜி கடைக்கு போய் தகராறு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அதே தான் இன்றைக்கி தாவேகால பண்ணிகிட்ருக்காங்க. கொடி நடுற இடத்துல தகராறு, போலீஸ்காரனோட தகராறு, போய் மிரட்டுறது, அரசு அலுவலகங்களில் சாதாரண நிர்வாகிகள், இதெல்லாம் வந்து இந்த தவறுகள் இதெல்லாம் யாருக்கு வந்து ஒரு அடித்தள களமாக அமையும், பலமாக அமையும்னா, சீமான் தனி கட்சியாக ஆரம்பித்தால், தனி இயக்கமோ கட்சியாக ஆரம்பித்தால் அவருக்கு இவர் அண்ணாமலை ஆரம்பித்தால் அவருக்கு வரும். இல்லை ஒரு கால் அவரை மாநில தலைவராக மீண்டும் கொண்டு வந்தால், தெரியல, ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு தான் தெரியுன்றதுலாம் நம்ம அதுக்கு முன்னால் பேசுகிறோம். நம்ம பேசுகிற நேரத்துக்கு ஒரு கால் முடிவு வந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் அண்ணாமலை என்பவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, அவருக்கு பின்னால் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம், ஒரு விவரமானவர். எப்படி சீமானை வந்து விவரம் தெரிந்தவர், மைக்க நீட்னா எந்த கேள்வி கேட்டாலும் பேச தெரிந்தவர், பதில் சொல்ல தெரிந்தவர் சொல்கிறோமோ, அது அண்ணாமலைக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு தேவை. அந்த வகையில் இப்போ இவங்களோட வந்து டிடிவி தினகரன் சேருவார் என்று எதிர்பார்க்கலாம். இவர்கள் சீமான், அண்ணாமலை, டிடிவி தினகரன், ஒரு கால் வேல்முருகன் கூட சேரலாம், நம்ம வந்து தெரியல. பாமக அன்புமணி சேரலாம், ஒரு நல்ல கூட்டணியாக இருக்குன்றி. ஆமாம், அது ஒரு பாமக அன்புமணியை பொறுத்தவரை இந்த கருத்தியலிலிருந்து பெரிய ஒரு அளவுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசப்படவில்லை. அவருக்கு பின்னால் வன்னியர் ஓட்டுகள் இருக்குன்னா, அது வந்து ஒவ்வொருத்தருக்கு பின்னால் ஏதோ ஒரு வகையான ஓட்டுகள் இருக்குது, அவருக்கு பின்னால் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் இது ஒரு பலமான கூட்டணியாக அமையும். விஜய்க்கு வந்து மாற்று சக்தினா, இன்றைக்கி வந்து விஜயை மாற்றாக நினைத்து ஏமாற்றம் அடைந்த மக்களுக்கு விஜய் ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகள், குறைபாடுகள், விமர்சனங்கள் இதை தாண்டி மறுபடியும் ஒரு மாற்றம், ஐயா நம்ம ஏமாந்துட்டுமே, இது இல்லை நம்ம எதிர்பார்த்த மாற்றம்னு வரும்பொழுது அங்கே ஆல்டர்னேட்டிவாக கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அண்ணாமலை, ஒன்று மாநில தலைவர் பாஜகவாக மீண்டும் வரலாம், அல்லது ஒரு தனி இயக்கமோ கட்சியோ வரலாம். சீமான் ஏற்கனவே அந்த களத்தில் இருக்கிறார். பாமக, டிடிவி போன்றவர்கள் இந்த கூட்டணியில் இணையலாம், இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்படி இணைந்தால் இது ஒரு பலமான கூட்டணியாக இருக்கும். இதை நீங்கள் 3ஆவதா 4ஆவதான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வழக்கமாக திமுக 1, அதிமுக 2ன்னு சொல்லுவோம். இப்போ அதிமுக 2ல் இருக்கா 3ல் இருக்கான்னு அவங்களுக்கே தெரியல. உங்களுடைய நிலை கொஞ்சம் பலவீனமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது. இப்போ 3ஆவதுன்னு சொல்லக்கூடிய விஜய் ஆட்சியில் இருக்கிறார், 4ஆவதுன்னு சீமான ஒரு 4ஆவது அணின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆவது அணி, அது 4ஆவது அணி என்று பெயர் வைத்து கொண்டால் கூட அது பலமடைந்தால் அது தமிழ்நாட்டில் 2ஆம் இடத்திற்கு வரலாம். நான் சொல்கிறது வந்து விஜய் ஆட்சிக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு திமுகவிலேயும் குழப்பம் இருக்குது. கனிமொழியை செயல் தலைவராக போடணும்னு சொல்கிறாங்க, அவங்க ஸ்டாலின் குடும்பத்தினர் விரும்பவில்லை. பொதுச் செயலாளர் இவர் துரைமுருகன் வந்து விலகிறேங்கிறாரு, ஆனால் டிஆர் பாலுக்கு மட்டும்தான் நான் விட்டு கொடுப்பேன்றாரு. ஆனால் வந்து அப்படியா இருந்தால் நீங்கள் வந்து ஆராசாவை கொண்டு வரணும்னு அந்த பக்கத்துலேருந்து அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. ஆராசா மீது ஏற்கனவே தலைமை கடுப்பில் இருக்குது. அந்த ஆடியோலாம் வந்து இப்படி அங்கேயும் நிறைய குழப்பங்கள் இருக்குது திமுகவுக்குள்ளே நிறைய. அதனால தான் வந்து கூறுக்குள்ளே போய் உட்காந்து கூட்டம்லாம் போட்டு மாப்பிள்ளை பையன்லாம் உட்கார வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பேசுனாங்க. பஞ்சாயத்து முடிவு என்னன்றது தெரியல. ஆக பஞ்சாயத்து பேசும் அளவுக்கு அங்கே குழப்பம் இருக்கிறது. அப்போது பலம் வாய்ந்த கட்சிகள்னு வரும்போது இன்றைக்கி ஆட்சி பலத்தில் இருப்பதால் விஜயை வந்து நீங்கள் 1ஆம் நம்பரில் வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ 2ஆம் நம்பருக்கு திமுகவோ அதிமுக வருவதை விட நான் சொல்லும் இந்த புதிய கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உள்ள நிலை. போக போக அது தெளிவாகவும் பார்க்கலாம். பல்லர்களை தெளிவாக. நன்றி, வணக்கம்.